இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அதிசயம். நம்ம பாரிஜாதம் பாருங்கள், ஜோடியாக 2 பூ பூத்துருக்காங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, சிவபெருமானுக்கு உகந்த நாள். இன்றைக்கே பாருங்கள் 2 பூத்துருக்கு. அதுவும் இப்போ மாலையில் தான் பூத்துச்சிங்க. நான் காலையில் கூட வந்து பார்த்தேன் மாடியில். இந்த பூ பூக்கல, இப்போ மாலை டைம் தான் பூத்துட்ருக்காங்க. இதை அறுவடை பண்ணிக்கலாங்க. மொத பறிக்கிற இந்த பூ 2யும், 2 பூவும் ஜோடியாக வந்திருக்காங்க பாருங்கள். இன்னும் சாயங்காலம் ஆக ஆக இது நல்லா சூப்பராக விரிஞ்சிரும். இதை அப்படியே கொண்டு போய் நான் சாமிக்கு வச்சிருவேன். நம்ம வீட்டில் இருக்க சிவலிங்கத்துக்கு. எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் ஒத்தையாக வரல பாருங்கள், 2 பூ ஜோடியாக வந்துச்சு, ஜோடியாகவே பூத்துருச்சு. எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்கு பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அதிசயம். இங்கேயும் பாருங்கள், இப்போ ஒரு மொக்கு இருக்குது, ஆனால் நிறைய மொக்கு பிடிச்சிட்ருக்கு. இதுலேயும் இப்போ மறுபடியும் பாருங்கள் 3 மொக்கு இருக்குது. இதுவும் பூக்கும். இந்த பக்கம் உள்ள தளிர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. நல்லா வந்துட்டுருக்கு. கீழே இருந்து பாருங்கள் தளிர் எடுக்குது. நம்ம காஷ்மீர் ரோஸில் இன்றைக்கி பாருங்கள் அழகாக 3 பூ பூத்துருக்கு. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி மஞ்சள் கலர் செம்பருத்தியும் பாருங்கள் ஒரு 4 பூ பூத்துருக்காங்க. நல்லா அழகழகாக பூத்துருக்காங்க. நம்ம மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட நான் பூச்செடிங்க மாத்திரம் 60 தொட்டிக்கு பக்கமாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எல்லாமே நான் பண்ணுற பராமரிப்புனால தான் இந்த அளவுக்கு பூத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் நாளைக்கு தான் பூப்பாங்க இந்த பூவெல்லாம். நாளைக்கு மாத்திரம் 1, இங்கே ஒரு 2, இங்கே 3, அங்கே 2, 6, 10 பூவுக்கு மேலே பூக்க போகுதுங்க நாளைக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருக்கேங்க, பன்னீர் ரோஸும். அதுலேயும் ஒரு 2, 3 மொக்கு இருக்குது, நாளைக்கு தான் பூக்கும். நம்ம பேபி செம்பருத்தியில் பாருங்கள் அழகழகாக பூத்துட்ருக்காங்க. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி செவ்வந்திலையும் கொஞ்சம் பூ பூத்ததெல்லாம் பறிச்சிக்கலாங்க. இதுக்கு மேலே விட்ட கலர் மாறிடும். கொத்தோடு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டேன். நம்ம மாடி தோட்டத்துக்கு காய்கறி கம்போஸ்டிங் இது ரெடி பண்ணி 40-50 நாளைக்கு மேலே ஆச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி தான் எல்லா செடிங்களும் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கேன். இது போட்டு 30 நாளைக்கு மேலே ஆச்சு. இப்போ அடுத்தது ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து மண் கலக்கி வைக்கணுங்க. கழுநீர் தண்ணி ஊற்றுறேன். இதில் பாருங்கள் கழுநீர் தண்ணி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். வேணுங்கிறப்ப 10 நாளைக்கு ஒருக்கா ஊற்றிக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இருக்குது. பழக்கரைச்சலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தை நான் இவ்வளோ தான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேங்க. அதனால் இந்த அளவுக்கு பூக்கள் கொடுக்குது. வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்டேஜ் தான் நான் எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சா செல்வி விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய்.